இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான எல்லா நிறைவுகளையும் அதை கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிறைவான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை படிக்கும் பொழுது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு, சரீரத்திற்கு அது மருந்தாக செயல்படுகிறது, ஆரோக்கியமாக செயல்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய சரீரத்தில், உடலில் காணப்படுகிற நிறையா வியாதிகளுக்கு காரணம் என்னென்னா, வியாதி சரீரத்தில் அல்ல, அது மனதில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது. அந்த இருதயத்தையும் மனதையும் குணமாக்கிட்டா சரீரத்தில் இருக்கிற, உடலில் இருக்கிற வியாதி குணமாக்கப்படும். அப்போ இருதயத்திற்கு தேவையான மருந்து என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி நாம் பார்க்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி 4 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை கவனி, அந்த வார்த்தைக்கு நேராய் செவிகளை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள் அப்படின்னு 4 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. When it comes to the word of God, you should remember the 4 things mentioned here. Listen to it, lend your ear, let it not depart from your eyes, and lock them up in your heart. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அவர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அதுக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் வாங்கிட்டு வருவோம். 3 நாளாக இருந்தாலும், 5 நாளாக இருந்தாலும், 1 மாதமாக இருந்தாலும், 3 மாதமாக இருந்தாலும், எவ்வளோ நாளுக்கு மருந்து கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நாளைக்கும் நம்ம பொறுமையாக அந்த மருந்துகளை எடுப்போம். அப்பொழுது நம்முடைய உடம்பின் சூழ்நிலை மாற்றப்படும். அதே போல தான் தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் கொடுத்திருக்கிற அந்த வசனங்களை, வார்த்தைகளை பொறுமையாக ஒவ்வொரு நாளாக நாம் படிக்கும் பொழுது, அதை நம்முடைய கண்களுக்கு வைத்திருக்கும் பொழுது, காதில் கேட்கும் பொழுது, இருதயத்தில் அவைகளை காத்து கொள்ளும் பொழுது உண்மையாலுமே அது ஜீவனை தருகிறது, நம்முடைய உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறது. நம்முடைய மனதிற்கு தேவையான மருந்து என்னன்னா தேவனுடைய வார்த்தைகள் தான். மனசு அப்படின்னு சொல்லும்போது சித்தம், உணர்ச்சி, எண்ணங்கள், சிந்தைகள், திட்டங்கள், இவைகள் எல்லாம் மனசு அப்படின்னு சொல்லப்படும். அந்த மனசு பல்வேறு விதமான காயங்களை பார்த்திருக்கும், பல்வேறு விதமான சோர்வுகளை சந்தித்திருக்கும். இவைகள் எல்லாம் குணமாக்கப்படும் பொழுதுதான் சரீரத்திற்கு ஆரோக்கியம். அவைகளை குணமாக்குவதற்கு தேவையான மருந்தே தேவனுடைய வார்த்தை தான். அந்த வசனத்தை கவனித்து அதற்கு நேராய் செவிகளை சாய்த்து கண்களை விட்டு பிரியாமல், இருதயத்தை விட்டு மாறாமல் காத்து கொள்ளும் பொழுது அது உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே பைபிள்ல வசனம் இருக்குது. அதை நாம் தேடி வாசிக்க வேண்டும். பயம் அப்படின்னு சொல்லிட்டா பயத்தை குறித்ததான வசனம் இருக்கிறது. தோல்வி அப்படின்னு சொன்னால் தோல்வியை குறித்ததான வசனம், மருந்து நம்மளுக்கு இருக்கிறது. அதை நாம் உட்கொள்ள வேண்டும், பொறுமையோடு உட்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அந்த மருந்தை எடுக்கும் பொழுது தேவனுடைய சுகத்தையும், பலனையும், ஆரோக்கியத்தையும், ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியில் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, மனம் உடைந்து இருந்தீங்கன்னா, காயத்தில் இருந்தீங்கன்னா, பலவீனத்தில் இருந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது. மனதை சுகமாக்குவோம், உடலை ஆரோக்கியமாக்குவோம். அதற்கு தேவையான மருந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை படியுங்கள். வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.